காலை வணக்கம். சிவராத்திரி முன்னிட்டு கோவிலுக்கு சென்று கொண்டிருக்கிறேன். அனைவருமே சிவராத்திரியை கொண்டாடுங்கள், முருகன் தரிசனத்தை பெறுங்கள். காலையில் ஏந்திரிச்சு சுறுசுறுப்பாக வீட்டில் ஒரு பாலை வச்சு வெத்தலைப்பாக்கு வச்சு ஒரு தீபத்தை ஏற்றி மனசார நம்மளை படைக்கப்பட்ட இறைவனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க. நோய் நொடி இல்லாமல் இருப்போம், கஷ்டம் நஷ்டங்கள் இல்லாமல் இருப்போம். மனசார சிவபெருமானை கோவிலுக்கு பக்கத்தில் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வணங்குங்கள். வீட்டில் நம்மளால் முடிந்த பிரசாதம், பாயாசம் இல்லைன்னா பால் ஒரு கிளாஸ் காய்ச்சி சாமிக்கு வச்சு நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு கும்பிடுங்க. கடவுள் சந்தோஷமாக ஏற்றுக்குவார். கோடிக்கணக்கான பணத்தை கொண்டு வந்து கொட்டுறாங்கன்னா அவங்களுக்கு கோடிக்கணக்கான பிரச்சனைகள் இருக்குது. நமக்கெல்லாம் அப்படி கிடையாது. சிம்பிளாக சாதாரணமாக பால் காய்ச்சி சாமிக்கு வைங்க. பால் இல்லையா வெத்தலை பாக்கு வைங்க. ஒரு 2 வாழைப்பழம், 5 ரூபாய் வெத்தலைப்பாக்கு, 10 ரூபாய் வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்து சாமிக்கு முன்னாடி வச்சு நீங்கள் நமஸ்காரம் பண்ணுங்கள். கடவுள் உங்களுக்கு தான் ஆசீர்வாதம் பண்ணுவார். கோடிக்கணக்கான பணம் உள்ளவன் வந்து சொந்தமாக அவனுடைய பணம் இருக்காது. ஒன்று கொள்ளடிச்சிருக்கணும், இல்லை பிஸ்னஸ் இல்லை ஏமாற்றி இருக்கணும். அவன்தான் கோடிக்கணக்கான பணத்தை வந்து உண்டியில் கூட்டுவான். ஆனால் நாம் அப்படி இல்லை. உண்மையாலுமே நம்ம கணவர்கள் உழைச்சி நாம் உழைச்ச பணம் 10-15 ரூபாய் செலவு பண்ணி கடவுளுக்கு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழத்தை வச்சு நீங்கள் இறைவனை மனசளவில் நீங்கள் கும்பிடுங்க. அவர் உங்களுக்கு நல்ல புத்தியை வாழ்த்துவார். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு வாழ்த்துவார். காலை வணக்கம். இப்போ மணி வந்து 7:05 இருக்கும். நான் இப்போ வந்து வீட்டில் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ நான் கோவிலுக்கு போயிட்டுருக்கேன். பேணி அக்கா அப்படி இருக்காங்க. அவங்களாம் எப்போ ஏந்திரிப்பாங்க? நான் எப்போ வேணாலும் ஏந்திரிப்பேன். இதோ 5 மணிக்கு ஏந்திரிச்சேன், தலையை குளித்தேன், சாமி கும்பிட்டேன், அலரி பூ வச்சு, குண்டுமல்லி பூ வச்சு, பால் வச்சு, வெத்தலைப்பாக்கு வச்சு, என்ன இலை சாமிக்கு போடுவாங்களே வில்வ இலை அச்சதை பண்ணி நான் கடவுளை காலையிலேயே வணங்கிட்டேன்.